மொத்தமாக ஓபிஎஸ் பக்கம் சாய்ந்த பாஜகவினர் கடும் அதிருப்தியில் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி பிரிவுக்கு பிறகு தங்கள் தலைமையின் கீழ் ஒரு அணியை கட்டமைக்க பாஜக முயற்சி செய்து வந்தது. ஆனால் பாஜகவின் டெல்லி தலைமை எப்படியாவது அஇஅதிமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும் என விடாப்பிடியாக இருந்தது. தமிழக மாநில தலைவர் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வேண்டாம் என வெளிப்படையாக அறிவித்த போதிலும் டெல்லி தலைமை அதிமுகவோடு தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என இறுதி நொடி வரை போராடியது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அஇஅதிமுக தங்களுக்கு பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என பலமுறை ஊடகங்களில் அடித்து சொல்லிய போதும் பாஜக டெல்லி தலைமை தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது. ஆனால் இறுதி வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடி கொடுக்கவில்லை. தற்போது பாஜகவின் அனைத்து தரப்பு ஓபிஎஸ் மற்றும் டிடி தினகரன் அவர்களின் பார்வையின் மீது பாஜகவின் பார்வை பட்டுள்ளது. எனவே ஓபிஎஸ் மற்றும் டிடி தினகரன் அவர்களை ஒருங்கிணைத்து தென் மாவட்டங்களில் கணிசமான இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பது பாஜகவின் தற்போதைய குறியாக இருக்கிறது. எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு கடந்த 4.5 ஆண்டு காலங்களில் அதிமுக ஆட்சி அமைக்க பாஜக எவ்வாறெல்லாம் உதவியது என ஓபிஎஸ் அவர்களை வெளிப்படையாக கூறியிருந்தார். அவ்வாறு உதவி செய்த போதிலும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டதாக பாஜக தரப்பு கணக்கு போடுகிறது. எனவே ஓபிஎஸ் மற்றும் டிடிவிக்கு இந்த முறை கைகோர்த்து அவர்கள் தூக்கிவிட முடிவு செய்துள்ளனர். எனவே அனைத்து உதவிகளையும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவிக்கு அளிக்க பாஜக தலைமை திட்டவட்டமாக முன்வந்துள்ளது. எனவே ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். தென் மாவட்டங்களில் பாஜக மற்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இணைந்து உருவாக்கப்படுகிற இந்த கூட்டணிக்கு அதிகப்படியான வரவேற்பு இருக்கும் எனவும் உளவுத்துறையால் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணிக்குள் பாமக மற்றும் தேமுதிகவை அணிக்குள் கொண்டு வர ஓபிஎஸ் தானாக முன்வந்து தான் இந்த வேலையை செய்வதாக உறுதியேற்றிருக்கிறார். எனவே பாஜக தலைமையில் அமையப் போகிற இந்த அணிக்கு அதிமுக அணியை காட்டிலும் கணிசமான வாக்குகள் அதிகரிக்கும் என பல்வேறு ஊடகங்களும் உறுதிப்படுத்தி வருகின்றன. குறிப்பாக டைம்ஸ் நவ், தந்தி டிவி, புதிய தலைமுறை உள்ளிட்ட பல கருத்து கணிப்புகளில் பாஜக இரட்டை இலக்கங்களில் வாக்கு சதவீதம் பெறும் எனவும் கூறப்பட்டது. தற்போது அஇஅதிமுகவோடு கவனம் செலுத்தாமல் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸோடு கவனம் செலுத்தி பாஜக இந்த தேர்தலை சந்திக்க உள்ளதால் இது ஓபிஎஸ் மற்றும் டிடிவிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தேர்தலில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக சார்பில் களமிறங்கப்படுவதால் அவர்கள் இந்த தேர்தலில் பேசு பொருளாகுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.